ஹாய், நான் கவிதா ராம்ஜி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுவரை டே 7 ப்ரிப்பரேஷன் வரை முடிச்சிட்டோம். இன்றைக்கி பார்க்க போகிறது டே 8 ப்ரிப்பரேஷன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5ஆம் வகுப்பு பருவம் 1 ப்ளஸ் பொது அறிவு கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 5ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 81 வினாக்கள் வருது. பார்க்கலாம். தமிழின் இனிமை நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் புதுச்சேரியில் பிறந்தார். பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணத்தால் கனக சுப்புரத்தினம் என்ற தன்னோட இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். சொல் பொருள் பார்க்க போகிறோம். கனி பழம், நனி மிகுதி, கலை கரும்பு, நல்கிய வழங்கிய. கனி இடை பிரித்தெழுதுக கனி ப்ளஸ் இடை, பனி ப்ளஸ் மலர் சேர்த்தெழுதுக பனி ப்ளஸ் பனிமலர். அறிவு ப்ளஸ் ஆயுதம் அறிவாயுதம். அடுத்து புகழ் இகழ். நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது மரபு. யானை பிளிரும். மரபு சொற்கள் பார்க்க போகிறோம். ஒளி மரபு சொற்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். குரங்கு அளப்பும், குயில் கூவும், ஆடு கத்தும், சிங்கம் கர்ச்சிக்கும் முழங்கும், நாய் குரைக்கும், புலி உருமும், யானை பிளிரும், ஆந்தை அலரும், மயில் அகவும், பாம்பு சீரும். அடுத்து இப்போ ஒளி மரபு சொற்கள் பார்த்துட்டோம். அடுத்து விலங்குகளின் இளமை பெயர்கள் பார்க்க போகிறோம். இது மரபு சொற்களாக கொடுத்துருக்குறாங்க. ஆட்டுக்குட்டி, கோழிக்குஞ்சு, குதிரை குட்டி, குரங்கு குட்டி, மான் கன்று, யானை கன்று, சிங்கக்குருளை, புலிப்பரல், கீரிப்பிள்ளை, அணிற்பிள்ளை. அடுத்து வினை மரபு சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், பூ பறித்தாள், மாத்திரை விழுங்கினான், நீர் குடித்தான், சோறு உண்டான், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினார், முறுக்கு தின்றாள், பால் பருகினான். அடுத்து தாவரங்களின் உறுப்பு பெயர்கள் மரபு சொற்களாக கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். மா பலா வாழை இது எல்லாமே இலை வகையை சார்ந்தது. ஈச்சம் தென்னை பனை இது எல்லாமே ஓலை வகையை சார்ந்தது. கம்பு கேழ்வரகு சோளம் இது எல்லாமே தட்டை வகையை சார்ந்தது. நெல் புல் திணை இது எல்லாமே தாள் வகையை சார்ந்தது. அடுத்து அவரை கத்திரி முருங்கை வெள்ளரி இது எல்லாமே பிஞ்சு வகையை சார்ந்தது. அடுத்து பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் இதோட இருப்பிட மரபு சொற்கள் பார்க்குறோம். கரையான் புற்று, மாட்டுத் தொழுவம், கோழிப்பண்ணை, சிலந்தி வலை, நண்டு வலை, ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், குருவிக்கூடு, எலிவலை, யானைக்கூடம். அடுத்து 19ஆம் கொஸ்டின். மூதுரை நூலோட ஆசிரியர் பார்த்தோம்னா ஔவையார். அடுத்து சொல் பொருள் பார்க்க போகிறோம். அடக்கம் பணிவு, கடக்க வெல்ல, மடைத்தலை நீர்ப்பாயும் வழி, அறிவிலர் அறிவு இல்லாதவர், கருதவும் நினைக்கவும், உருமீன் பெரிய மீன். அடுத்து 26ஆம் கொஸ்டின். ஔவையார் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி முதலிய பிற நீதி நூல்களையும் இயற்றியுள்ளார். முதுமையான அறிவுரைகளை கொண்டது மூதுரை. இந்நூலுக்கு வாக்குண்டாம் என மற்றொரு பெயரும் வழங்கப்படுகிறது. அதாவது மூதுரை நூல் இருக்கு இல்லையா, அந்த மூதுரை நூலுக்கு வாக்குண்டாம் அப்படின்னு சொல்லி மற்றொரு பெயராலையும் அழைக்கிறாங்க. என்றெண்ணி பிரித்தெழுதுக என்று ப்ளஸ் எண்ணி, மடை ப்ளஸ் தலை சேர்த்தெழுதுக மடைத்தலை, வரும் ப்ளஸ் அளவும் வருமளவும், அறிவிலார் எதிர்ச்சொல் அறிவுடையவர், எண்ணுதல் பொருள் நினைத்தல், இம்மை பொருள் இப்பிறப்பு, காரணமாகின்றது பிரித்தெழுதுக காரணம் ப்ளஸ் ஆகின்றது, வறுமை எதிர்ச்சொல் செழுமை. அடுத்து 36ஆம் கொஸ்டின். பொருள் ப்ளஸ் செல்வம் சேர்த்தெழுதுக பொருட்செல்வம், பொருள் ப்ளஸ் இல்லாருக்கு சேர்த்தெழுதுக பொருள் இல்லாருக்கு. பெயர் சொல் பார்க்குறோம். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் என அழைக்கப்படுகிறது. வினைச்சொல் பார்த்தோம்னா ஒரு செயலை குறிக்கும் சொல்ல வினைச்சொல்னு சொல்லுவோம். வினை அப்படின்னா ஒரு செயல் செய்கிறத வினைன்னு சொல்லுவோம். அடுத்து 40ஆம் கொஸ்டின். கடல் நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் கடல் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாங்க. சொல் பொருள் பார்க்குறோம். அலுப்பு அப்படின்னா களைப்பு, மகரம் மீன், மகிமை பெருமை, புரவி குதிரை, திரைகள் அலைகள். அடுத்து 46ஆவது கொஸ்டின். கவிமணி தேசிய விநாயகம் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தார். அடுத்து பெருமை ப்ளஸ் கடல் சேர்த்தெழுதுக பெருங்கடல், கருங்கடலே பிரித்தெழுதுக கருமை ப்ளஸ் கடலே, திரை பொருள் அலை, மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது கடல்,
மரப்பொந்து பிரித்தெழுதுக மர ப்ளஸ் பொந்து. அக்கரை பிரித்தெழுதுக ஆ ப்ளஸ் கரை. சூறை ப்ளஸ் காற்று சேர்த்தெழுதுக சூறைக்காற்று. கண் ப்ளஸ் இமைக்கும் சேர்த்தெழுதுக கண் இமைக்கும். 400 பிரித்தெழுதுக 4 ப்ளஸ் 100. அடுத்து வந்து 56வது கொஸ்டின் எழுவை. இது வந்து இலக்கணத்திலிருந்து பார்க்குறோம். ஒரு தொடரில் யார் எவை எது யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லை எழுவாய். அதாவது எழுவை வந்து எப்போதும் பெயர் சொல்லாகவே இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. அடுத்து 57வது கொஸ்டின் பார்க்குறோம். செயபடு பொருள் அப்படிங்கிறதுக்கான அது பார்க்க போகிறோம். ஒரு தொடரில் யாரை எதனை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே செயபடு பொருள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பயனிலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தொடரில் அமைந்துள்ள வினைமுற்றை பயனிலை என்கிறோம் சொல்லி குறிப்பிடுறாங்க. கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் பார்க்குறோம். புணரி, சமுத்திரம், முன்னீர், ஆழி, பௌவம், நீராழி, சாகரம், வேலை, பெருநீர். இது எல்லாமே கடலை குறிக்கும் வேறு பெயர்களாக வந்து காணப்படுது. அடுத்து அகர முதலி பார்க்க போகிறோம். முக்கியமானது இதுலேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அம்மி அப்படின்னா அரைக்கும் கல். அலுப்பு களைப்பு. ஆள் ஆலமரம். இலகிய இரக்கமுள்ள. இம்மை இப்பிறப்பு. இன்னல் துன்பம். எஞ்சியிருந்த மீதியிருந்த. கலகம் சண்டை. அடுத்து கலர் நிலம் பயிர் செய்ய உதவாத நிலம். களை அப்படின்னா கரும்பு. குயவர் மண்பாண்டம் செய்பவர். குளிரில குளிர்ச்சியான. சாதம் சோறு செருக்கு தலைக்கணம். நனிப்பசு மிகுதியான பால் தரும் பசு. நெசவாளர் துணி நெய்பவர். பஞ்சம் வறட்சி. பாண்டம் பாத்திரம். புரவி குதிரை. மகரம் மீன். முற்றல் முற்றிய காய். விவாதம் சொற்போர். இப்போ 5ஆம் வகுப்பு பருவம் 1லிருந்து முக்கியமான கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம பொது அறிவு பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு 10 ஜிகே கொஸ்டின் பார்க்க போகிறோம். உலக வன தினம் மார்ச் 21. உலக நீர் தினம் மார்ச் 22. உலக வானிலை ஆய்வு தினம் மார்ச் 23. உலக காசநோய் தினம் மார்ச் 24. உலக கால்நடை மருத்துவ தினம் மார்ச் 28. அடுத்து உலக கடல் தினம் ஏப்ரல் 5. தேசிய கடற்படை தினம் ஏப்ரல் 5. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. உலக வான்பயண தினம் ஏப்ரல் 12. உலக பூமி தினம் ஏப்ரல் 22. நம்ம இப்போ வந்து பாதி பார்த்துருக்குறோம். மீதி வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.